ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் ராஜாமாலா ஃபேமிலி தான் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். என்னென்னா, எல்லாருமே என்னை வந்து ரீல்ஸ் பண்ணும்போது திட்டுறீங்க. முடி இப்படி இந்த மாதிரி வச்சுருக்கிறதுனால மெண்டலு லூஸு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒய்ஃப் டெலிவரி ஆனதுக்கப்புறம் முடியெல்லாம் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் யாரும் திட்ட மாட்டீங்க போல். அதனால தான் வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டோம். அதாவது நீங்கள் திட்டுற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய யூடியூபர்ஸ்லாம் கிடையாது. அது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் வந்துக்கிட்டு இருக்கிறோம். பெரிய லெவலில் வந்து கேமரா வாங்கி இந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நம்மள்ட்ட வசதியும் கிடையாது. அதனால் அந்த மாதிரி பண்ணி பெரிய யூடியூபரும் கிடையாது. நீங்கள் திட்டுற அளவுக்கு நான் அந்தளவுக்கு ஒர்த்தும் கிடையாது. அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க சில பேர். அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி தேவையில்லை, கமெண்ட்ஸ்லாம் தேவையில்லை. தாடி முடி வச்சுருக்கிறதெல்லாம் வந்து கோயிலுக்கு விடுறது வந்து ஒரு பெரிய குத்தமாக நினச்சிக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க, பேசுகிறீங்க. அது கொஞ்சம் வேணாம். நல்லா கமெண்ட் செக்ஷன்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இதான் ஃபஸ்ட்டு லாங் வீடியோங்கிறது நம்ம தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு போடுறேன். ஃபஸ்ட்டு லாங் வீடியோ போடுறேன். ஒய்ஃப் டெலிவரி ஆனதுக்கப்புறம் இன்னும் 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம தாடி மீசெல்லாம் எடுத்துகிட்டு பழைய ஸ்டைலுக்கே வந்துடலாம். ஏன்னா மேரேஜ் ஆகி 2 வருஷத்துக்கு வரையுமே பேபி கிடையாது. அதனால தான் வந்து கோயிலுக்காக வேண்டியிருந்தோம். அதனால் வந்து கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு சொன்ன மாதிரி முடிவு விட்டாச்சு. அதனால் முடிவு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதும் ஒரு ரீல்ஸ் ஒன்றும் நமக்கு அந்த அளவுக்கு வியூஸ்லாம் போகல. ஏதோ பார்க்குற ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி மெண்டலு, பைத்தியம் இந்த மாதிரி திட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு போடணும். அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ லாங் வீடியோவை போடலாம் அப்படின்னு போடுறோம். அப்படியே வீட்டுக்குள்ளே போவோம். வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். நீ திட்டி ஒன்றும் என்னை அவ்வளோ பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் நீங்கள் ஆக்கவே வேணாம். நம்மளும் ஒரு 10ஓட 11 அப்படியே கடந்து போயிடுவோமே யூடியூப்பில், அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்தேன். அது சில பேருக்கு ஏன் இப்படி திட்டுறீங்கன்னு தெரியல. முடி வச்சுருக்கிறதுனால அந்த பிரச்சனையால் உங்கள் வீட்டிலலாம் யாரும் தாடி வச்சுருக்க மாட்டாங்களா அப்படின்னு தெரில. திட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் லேடிஸ் தான் அதிகமாக திட்டினது. லேடிஸோட ஐடியில் தான். அதனால் ஜென்ஸோட ஐடியும் யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு லேடிஸ் பேர் வச்சு திட்டிருக்கலாம், இல்லை அப்படியும் இருக்கலாம். எப்படியோ ஒன்று ஆனால் திட்டாங்க. ஒன்றும் ரொம்ப பெருசாக திட்டாமல் இது வரைக்கும் இந்த மாதிரி திட்டாங்க இல்லையா, அது வரைக்கும் சந்தோஷம்தான். சோஷியல் மீடியானாலே ஒரு சில பேட் கமெண்ட்ஸ் வர்றது சகஜம்தான். ஓகே, நம்ம சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன் வந்து ஆன் பண்ணுறேன். இன்னும் ஒரு 1 மந்த் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆன் பண்ணுறேன். அப்புறமா நம்மளோட கருத்துக்களை நம்ம அதுக்கப்புறம் தெளிவாக பேசலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். போயிட்டு எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அம்மு, என்ன பண்ணுறீங்க? இவங்க தான் முட்டை உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலுங்கிறதுனால முட்டை உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமாக ரீல்ஸ் பண்ண வர மாட்டாங்க, நான் தான் பண்ணிகிட்டு இருப்பேன். கன்சீவாக இருக்கிறதுனால ரொம்ப பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு.
1 மாதத்துக்கு ஆனதுக்கப்புறம் முடி எடுத்துடலாம் சொன்ன மாதிரி. ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட்டு லாங் வீடியோ நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் இது வியூஸ் போனதுக்கப்புறம் நம்ம லாங் வீடியோ அதிகம் போடுறோம். ஃபேமிலி எப்படி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன டெலிவரி ஆகிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம லாங் வீடியோ போடலாம். ஓகே, பாய்.